நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனல்ல மாவடு சீசன். அந்த மாவடு புதுசா போட்டதை எடுத்து வச்சுப்போம். பழச என்ன பண்ணுவோம், முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் முடிச்சிடுவோம். அப்புறம் அந்த தண்ணி மீந்து போயிருக்கும், சில 1-2 மாவடு மீந்து போயிருக்கும். இல்லை அந்த புதுசாக பார்த்தோம்னா அந்த புது மோகத்தில் அந்த புது மாவடை தான் சாப்பிடணும்னு தோணும். இதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த பழைய மாவடு என்ன பண்ணலாம்னா, எனக்கு தெரிஞ்ச வகையில் 2 விஷயம் பண்ணலாம்னு நினச்சி பண்ணுறேங்க. ஒன்று நான் அந்த மாவடு தண்ணியை வச்சு மாவடு மோர் குழம்புன்னு பண்ணேன். அது ரொம்ப ரொம்ப நல்லா வந்தது. ஆக்சுவலாக ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஜெயா டிவிக்காக பண்ணியிருக்கேன். ஜெயா டிவியில் நிகழ்ச்சி வரும்போது பார்த்துக்கோங்க. இந்த படுவை வச்சு ஒரு தொகையல் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். தொகையல் ரொம்ப நல்லா இருந்தது. சரி, அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 மாவடு எடுத்திருக்கேன். எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிட்டேன். இதுக்கு இது காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து. இந்த உளுந்தை எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் காய வச்சுருக்கேன். அந்த காய வச்ச எண்ணெயில் இந்த உளுந்தை போட்டோம்னா உளுந்து லேசாக செவக்கட்டும். இதில் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், ஒரு குட்டி துண்டு பாருங்க, இதுதான் அந்த பெருங்காயம் போட்டு இந்த 1 டேபிள் ஸ்பூன் உளுந்த ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்கும், அதில் வறுக்கிறேன். இது கொஞ்சம் லேசாக செவந்து வரட்டும். ரொம்ப செவக்க விட வேண்டாம், லேசாக செவந்து வரட்டும். அந்த இளம் வறுப்பம் மாறட்டும். இதில் பச்சை மிளகாய், இந்த பச்சை மிளகாய் வதங்கவும் உளுந்து செவக்கவும் சரியா இருக்கும். பாருங்க, செவந்து வருது பாருங்க. இப்போ இந்த அளவு இருந்ததுன்னா வேணும், இந்த கட்டாயம். ஸோ இது பச்சை மிளகாய் லேசாக ஒரு வதங்கணும். படப்படன்னு பொரியட்டும். அதில் கொத்தமல்லி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, அதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், தேங்காயும் ரொம்ப வறுத்துருக்கோம். இப்போ இதில் பாருங்க, உளுந்து கரெக்டாக பதமாக வறுபட்டுருக்கு பாருங்க. இந்த மாதிரி வறுபட்டுருணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மாவடு, நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். மாவடு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் மறைக்கணும். நான் உப்பு சேர்க்கல, மாவடுல உப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த மாவடு தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஒரு 2 டீஸ்பூன் இதில் ஊற்றி அரைச்சிடணும். அதையும் சேர்த்து நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றாமல் இந்த மாவடு தண்ணியை மட்டும் ஊற்றி அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ தொகையல் ரெடி ஆயாச்சு. இது பாருங்க, இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சிக்கணும். இது நான் இப்போ திரும்ப ஒரு 2 பச்சை மிளகாயை லேசாக வதக்கி இதோட சேர்த்து திருப்பி அரைச்சேன். காரணம், இதுக்கு காரம் கொஞ்சம் அந்த எப்படி புளிப்பு அந்த இது தெரியுதோ அதே அளவுக்கு அந்த உப்பும் தெரியும். அந்த அளவுக்கு அது காரமும் சமப்படுத்தினாலும் நல்லா இருக்கும். முதல்ல 4 வச்சேன், 4 பத்தலைங்க, திரும்ப 2 வச்சு ஒரு வதக்கிட்டு இதோட அரைச்சிருக்கேன். நல்லா இப்போ நார்மலாக எல்லாம் கலந்து ஒரே டேஸ்ட்ல வருது. இதில் ஒன்று மட்டும் மறுக்கக்கூடாது. நம்ம நறுக்கி விதை எடுத்துட்டாலும் எப்போ மாவடுக்கு ஒரு கழக்கோடியில் ஒரு சின்ன துவர்ப்பு இருக்கும். அந்த லேஸ் துவர்ப்பு ரொம்ப ரொம்ப லேசாக இருக்குது. அது கவனித்து பார்த்தா தான் தெரியும். அது இதில் லேசாக தெரியும். மற்றபடி நல்ல சாதத்தோடு சாப்பிட்றதுக்கோ, கலந்து சாப்பிடுவோம், அல்லது தயிர் சாதத்தோடும் சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். ஒன்றே அந்த பச்சை மிளகாய் நல்லா வதக்கிடணும். ஏன்னா அடிக்கிற வெயிலில் நான் ரசம்லாம் வச்சு காமிச்சிருக்கேன். எல்லா ரசம் வெயிலுக்கு வயிற்றுக்கு எதமாக இருக்கும்னு இதையும் செஞ்சு காமிச்சிருக்கீங்கன்னு கேட்பீங்க. அதனால தான் சொல்கிறேன். இது எப்போது ஒரு தடவை வாய்ப்பு சரி, திடீர்னு நைட்டில் தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டா போதும், வேறு எதுவும் வேணாம் நினைக்கிற போது இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பெரும்பாலும் மாவடு நிறைய பேர் வீடுகளில் அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கான இதுதான். இப்போ இது கொஞ்சம் சாதத்தை போட்டு கலந்து காமிக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன். சாதம் நல்லா சூடாக இருக்குது, அதனால் நெய் அதில் போட்டிருக்கேன். இந்த தொகையிலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து காஞ்ச மிளகாயும் வச்சு பாருங்க, நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் யூஸ்வலாக இந்த மாதிரி தொகை இருக்குன்னா பச்சை மிளகாய் நல்லா இருக்குங்கிறதுனால அதை எடுத்திருக்கேன். இந்த தொகையில் போட்டுடுறேன். அந்த மாங்காய்க்கு தான் அது எவ்வளோ ஒரு தன்மைங்க. நம்ம பார்த்தாலே நமக்கு நான் வரும் மாங்காயை, அதை பற்றி பேசினாலே நான் வரும். மாங்காய், எலுமிச்சம்பழம், இந்த புளிப்பு தன்மைகள் நிறைஞ்சதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும். பாருங்க, பிசையும் போதே நல்லா இருக்கு, வாசம் நல்லா இருக்கு. அந்த மாவடு வாசம், கொத்தமல்லி, தேங்காய் எல்லாம் கலந்து நல்லா இருக்கும். நான் மட்டும் எப்படி சாப்பிட்டா எப்படி, கேமரா எடுக்கிறாரு ஒருத்தர், அவருக்கும் கொஞ்சம் கொடுப்போம் போனா போது.
இதுக்கு தொட்டுக்க மாதிரி நல்ல ஒரு காரசாரமா ஒரு உருளைக்கிழங்கு கறி. நல்லா அந்த புளிப்பு உப்பு காரம் எல்லாம் கலந்து அந்த சுவையோடு இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்து அது எப்படி இருந்ததுன்னு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் வணக்கம் சொல்லிட்டேன். வீடியோ முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட இவங்களை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலில் உளுந்து பால்லாம் பண்ணி காமிச்சாங்க. செம்மையாக இருந்தது. அடிக்கடி நான் கற்றுக்கிட்டேனே தவிர இவங்களே அடிக்கடி பண்ணி கொண்டு கொடுத்துறதுனால ஜம்முன்னு சாப்பிட்டுக்கிறேன். சுமதி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அவங்க இந்த பஜ்ஜின்னு ஒன்று பண்ணுறாங்க. அதாவது தக்காளி கத்திரிக்காய் அந்த மாதிரி இதெல்லாம் கடைஞ்சி அது ஒன்று பண்ணுறாங்க. அது அவ்வளோ நல்லா இருக்கும். என்ன வெயில் அடித்தாலும் என்ன மழை பெஞ்சாலும் அதை செஞ்ச உடனே கொண்டு வந்து எனக்கு கொடுத்துருவாங்க. இன்னைக்கு நம்ம ஷூட் நடந்துட்டு இருக்கும் போதே அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. இருங்க அதை காமிச்சு சொல்லிடுறேன்னு பார்த்தீங்களா. இன்னைக்கு கத்திரிக்காய் பஜ்ஜியா. இது அவங்கள வச்சே நேயர்களான உங்களுக்கு ஒரு தடவை செஞ்சு காமிக்க சொல்கிறேன். செம்மையாக இருக்குங்க. உப்பு காரம் புளிப்பா சூப்பராக இருக்குது. அவங்கள வச்சே ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடுறேன்.